என் பேர் சந்தியா. எனக்கு 25 இயர்ஸ் தான். பட் ஆனா எனக்கு இப்ப வலி பிரச்சனைன்னு சொன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டே போலாம். அவ்ளோ வலி இருக்கும். கழுத்து வலி இருக்கு, கை வலிக்குது, கால் வலிக்குது, இது பண்ணுது, அத பண்ணுது. வீட்ல என்னவோ வயசானவங்க இருப்பாங்க. ஆனா அவங்கள மேல நான் தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். அந்த ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வர பிரச்சனை வந்துட்டு அதை விட அதிகமாக தான் வலிக்கும். ஸோ என்னைக்குமே கியூர் ஆனதுன்னே இருந்ததில்லை. அப்பதான் எனக்கு எங்க ரிலேட்டிவ் மூலியமா ஆக்சி பிளஸ் தெரிய வந்தது. சிவி சார் பத்தி சொன்னாங்க. ஸோ சரி, ஓகே, மெடிசனே இல்லாம சொல்றாங்களே, அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஃபர்ஸ்ட் போயே தீரணும். ஏன்னா மெடிசன் போட்டு போட்டு நம்மளுக்கு உடம்பு அது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுத்ததுதான் நிறைய இருக்கே தவிர்த்து சரியான பாடு இல்லை அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. என்னோட பேக் பெயின் ஆகட்டும், இந்த நெக் பெயின் ஆகட்டும், ரெண்டுமே நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. இப்ப நம்மளுக்கு நார்மலா ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட இந்த ஸ்பைன்னால தான் வருதுன்றதே நான் இங்க வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நம்மளுக்கு நார்மலா நடக்கிற டெய்லி நம்ம வந்துட்டு இந்த கழுத்து வலிக்குதுமா, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரூட் காஸ் இருக்கு. அந்த ரூட் காஸை ட்ரீட் பண்ணாலே வந்துட்டு நம்மளுக்கு எல்லா பிரச்சனைத்துல இருந்துமே விடிவு காலம் வந்துடும் அப்படின்றத நான் இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இப்ப நான் வந்துட்டு இப்ப எனக்கு இது தேர்ட் ஃபோர்த் சிட்டிங் வந்திருக்கேன் நானு. ஆனா எனக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா கியூர் ஆன மாதிரி தான் இருக்கு. இந்த வலின்றதே எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த பெயினுமே இல்லை. ஸோ இது எனக்கு மட்டும் யூஸ் ஆனா போதாதுல்ல. ஸோ நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இது ரீச் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, எங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நெய்பர்ஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஆக்சி பிளஸ்னா எப்படி, அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நிறைய மாத்திரையே இல்லாம சரி பண்றாங்களே, நிறைய ஃபீஸ் ஆகும், நிறைய காசு ஆகும், நம்ம போலாமா வேணாவா, நம்மளுக்கும் சரியாகுமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு பிரேக் பண்ணணும். ஏன்னா எனக்கு என்னன்னா, நான் ஒண்ணு வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதுல எனக்கு நிறைய கியூர் ஆயிருக்கு, நல்லா ஆகியிருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு நிறைய பேருக்கு அதை சஜஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டு வரேன், ஆக்சி பிளஸ் வாங்க. சிபி சார் வந்துட்டு ஆப்ரேஷன் லெவலுக்கு போறதை கூட அவர் கியூர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ சிவி சார். எனக்கு ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருந்து நான் இப்ப இதெல்லாமே இல்லை. இப்ப சொல்ல போனா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இப்போதைக்கு எனக்கு இல்லை. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ப்ரோக்ராம் சார் தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சோ அவர்தான் கேர் பண்ணி சரியா பண்ண முடியும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. கால் பண்ணி அவர்தான் அப்பாயின்மென்ட். ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மென்ட் கேட்கும்போது 3 மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவர்கிட்டே கேட்டேன் நானு, சரி எனக்கு ரொம்ப பெயினா இருக்கே, இப்ப 3 மந்த்ஸ்க்கு முன்னாடினா நான் அவ்வளவு நாள் பெயின் தாங்கணுமே அப்படின்னு கேட்டப்பதான் சரி நான் 1 வீக்ல வாங்கி தரேன்னு சொல்லி அவங்க வாங்கி தந்தாங்க. கரெக்டா அந்த டைம் அப்பாயின்மென்ட் கேன்சல் ஆனங்காட்டி நம்ம இது பண்ணிட்டோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த 3 மந்த்ஸ் நீங்க அப்பாயின்மென்ட் சொன்ன அதே 3 மந்த்ஸ்க்குள்ள மோஸ்ட் ஆஃப் தி பெயின் குறைஞ்சிருச்சு சொல்றாங்க. ஸோ பாருங்க, சேம் இதே ஃபாலோ பண்ணால் நெக்ஸ்ட் இந்த பெயின்மே திரும்பி வராதுங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான். ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்னா எனி டைம் கால் பண்ணுங்க. சரி, ஸோ பாருங்க, எனி டைம் எனி டிஸ்கம்ஃபர்ட் ஒரு கால் பண்ண அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க என்ன பண்ணுறதுன்னு. ஓகே சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.